வணக்கங்கள் வணக்கங்கள். நாங்கள் இந்த ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்ற மாதிரி லண்டன் உறவின் ஒளிமயம் எங்கள் முகத்தில் தெரிகிறது. கொஞ்சம் கருப்பாக இருந்தது போட்டோன்னா கொஞ்சம் வெளிப்பாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்க உறவுகளுக்கு அந்த முகங்கள் இப்போ எப்படி இருக்குது, உறவின் ஒளிவெள்ளத்தில் இப்போ எப்படி இருக்குது. எங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஒளிவெள்ளம் வைக்கணும்னு காட்சி அமைக்கணும் ஒன்று தந்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தான் இது அவருடைய மனைவியினுடைய ஆசை. பின்னால் பேக்ரவுண்ட் போட்டு சரி நாங்கள் போடுறோம். இப்போ இரவையெல்லாம் அது போடலாம், போடுவோம். இல்லை வருது இல்லை, வெளிப்பாக வருது இல்லை. அப்படின்னா வேற மற்றொரு ரூமுக்குள்ள நாங்கள் ஸ்டூடியோ செட் பண்ணிக்கலாம் பார்ப்போம். ரூமுக்குள்ள குயில் கூசு எப்படி சத்தம், குயிலின் ஓசை, குரல் ஓசையா. சரி, இன்னொரு தகவலுக்கு வருவோம். தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடையது அரசு எவ்வளி. அரசு எவ்வளி நீங்களே பாருங்க. ஒரு அரசன் ஒரு நாள் பேர்டேக்கு சென்றான். அரசன் பேட்டைக்கு போற அரசருக்கு முந்தி பேட்டைக்கு போறது பொழுதுபோக்கு. இப்ப பொழுதுபோக்கு எங்களுக்கு அரசன் இருக்கு. அப்படி செல்லும் வழியில் ஒரு இடத்திலே தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருந்த உணவை பரிமாறினார்கள். உணவை அரசன் உண்ண ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் ஒரு விடயம் தெரிய ஆரம்பித்தது. உணவிலே உப்பு போதவில்லை அரசருக்கும் இந்த இல்லையா. அப்பொழுதுதான் ஒரு விடயம் தெரிய வந்தது, உப்பு போதவில்லை, சிறிது குறைவாக தெரிந்தது. உடனே அரசன் ஒரு சேவகனை கூப்பிட்டார். இங்கப்பா காதை பத்தி தான் கொடுத்தாங்க. குதிரையில் ஏறி நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் சிறிது உப்பு கொண்டு வா உணவில் போட்டு சாப்பிடு வைக்கின்றார். பக்கத்திலே நின்று இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிந்த அரசனம் ஒரு யோசனை கூறினார். அரசே, சிறியளவு உப்புக்காக இங்கேருந்து இவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டுமா? இப்பொழுது நான் தங்கியுள்ள இந்த கிராமமும் நமது ஆட்சிக்கு உட்பட்டது தானே. இங்கே ஏதாவது ஒரு வீட்டில் சிறிது உப்பு வாங்க, அது ஒரு கொஞ்சம் உப்பு வாங்குறதுக்கு அந்த மொக்கு அரசானங்க யோசிக்கல. சில உப்பு என்ன பார்ப்போம் என்ன போகுது. அரசனுக்கு உப்பு தேவை என்றால் போதாதா? உப்பு மூட்டையாக வந்து குவிந்து விடாதா? இந்த சிறிய விடயத்துக்காக ஒரு சேவனை அரண்மனை வரைக்கும் அனுப்ப வேண்டுமா? அப்படி என்றார் அமைச்சர். அரசன் நிமிந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்வது போல் இங்கே வாங்கி கொள்ளலாம், அது வாங்கி கொள்ளலாம் தான். உணவுக்காக நான் இங்கே சிறிய அளவு உப்பு வாங்கினேன் என்று தெரிந்தால் போதும், நமது ஊழியர்கள் இந்த ஊரையே வாங்கி விடுவார்கள் என்றார் அரசர். நியாயம்தான். அரசன் எவ்வளியோ இவங்கள் வாங்க துவங்கினாங்க. காதிலேருந்து முழுக்க சாப்பாடுல. பார்த்தீர்களா, இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு அரசனாக இருக்கின்றவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கின்றவர் இவ்வளவு எச்சரியாக இருக்க வேண்டி இருக்கிறது என்பது தெரிகிறது. கவனமாக தான் இருக்கணும் அரசன் மேல், தலைவர் மேல. என்ன அவர் திணைக்களத்து அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வாங்குவாங்க. அவர் வாங்குறத திருப்பி கிடைக்க மாட்டேங்குது. அப்படித்தான். அவர் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அதையே ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் ஏகப்பட்ட தவறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய தகுதியிலேயே இது மிகவும் முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வாக்கு தவறாமை. சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். சொல்கின்றது ஒன்று செய்கின்றது ஒன்றாக இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு கதை உண்டு. சொல்ற சொல்லுண்டு, செய்கிறது உண்டு. அதுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு அரசன், அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் அரசனை காண வந்தான். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தீன்பண்டம் வாங்க வேண்டும், 1 ரூபாய் இருந்தால் கொடுங்கள் என்றார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தருகிறேன், ஆனால் அதற்கு முதல் நாம் இருவரும் ஒரு வில்வித்தை போட்டியை பார்த்துவிட்டு வருவோம், வா என்று கூப்பிட்டேன். சரி என்று இருவரும் புறப்பட்டார்கள். இருவரும் புறப்பட்டு போட்டி நடைபெறுகின்ற இடத்துக்கு சென்றனர். அங்கே பெரிய பெரிய ஆட்கள் எல்லோரும் அம்பு விட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு அம்புமே சரியான இடத்துக்கு போகவில்லை. எல்லாம் குறிதவரை போய் கொண்டிருந்தது. அரசன் பார்த்தார். அவருக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா பேத்தனமா விட்டு கொண்டிருக்கிறாங்க, எங்கடா கிடக்கு அம்பு, எங்கடா விடுறாங்களோ, எங்கடா அம்பை விடுறாங்க, என்ன இது ஒருவருக்கு சரியாக அம்பு விட தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன்னோடு வந்திருந்த நண்பனிடம் அதை கொடுத்தார். நீ இந்த அம்பையை விடு பார்க்கலாம் என்றார். அவர் அம்பை எய்தார். குறி தவறாமல் அந்த புள்ளியிலே விழுந்தது. அரசருக்கு மிகவும் பெருமையாக மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே 100 ரூபாய் எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. எவ்வளோ கேட்டார்? முதல் 1 ரூபான்னு கேட்டார். பிள்ளைகளுக்கு சாப்பாடு. இப்போ 100 ரூபா கொடுத்தாச்சு. அதன் பின் போட்டி எல்லாம் முடிந்த பின் அரசனும் நண்பனும் அரண்மனைக்கு சென்றனர். அங்கே வந்ததும், அரசே, கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டீர்கள் என்றான். என்ன வாக்குறுதி என்றான் அரசன். 1 ரூபாய் தருவதாக கூறினீர்களே, பிள்ளைகளை சாப்பாடு வாங்கி என்றான். அதுதான் 100 ரூபாய் கொடுத்தேனே என்றார் அரசன். அது 100 ரூபாய் வேறு என்ன கேட்ட கொடுத்தேன், அங்கே வெண்டக்கையில் கொடுத்தாரு என்ன. அப்பொழுது அந்த நண்பன் அரசனை பார்த்து சொன்னான், கொடுப்பதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கிறதாக கூறி 1 ரூபாய்க்கு ஈடாகாது, அதெல்லாம்
கொடுப்பதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கின்றதாக கூறிய 1 ரூபாய்க்கு ஈடாகாது. சரியா? வாக்களித்தது வாக்களித்த மாதிரி செய்யும். அது கொடுக்கத்தான் வேணும். அரசனாக இருக்கின்றவர் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முறை என்ற. அரசனாக இருக்கின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அரசனிடம் வேலை செய்பவர்களும் மக்களை கஷ்டப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அரண்மனையில் விருந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த ஊர் பழக்கமாக ஒரு எலும்பிச்சம் பழத்துண்டை எடுத்து எல்லாரும் தங்களது உணவுகளில் பிழிந்து விட்டார்கள். எல்லாரும் பிழிங்க கொஞ்சம். அடுத்தபடியாக ஒருவர் எடுத்த சார் வரவில்லை. உடனே ஒரு பயில்வான் வந்து அதை பிழிந்த. அதிலும் ஒரு சொட்டுத்தான் வந்தது, சக்கியாக போய்விட்டது. ஒருவர் அதை எடுத்தார். அவர் பார்ப்பதற்கு நோஞ்சான் மாதிரி எலும்பும் தோறுமாக இருந்தாலும் அவர் சக்கையை எடுத்து பிழிந்தார். நிறைய சாறு வந்தது. எல்லோருக்கும் ஆச்சரியம். கசக்கி புளிவது இவ்வளவு கட்டிக்காரராக இருக்கிறாரே, இவர் யார் என்று விசாரித்தார் அரசர். இவர்தான் நமது ஊர் மக்களிடம் வரி வசூல் பண்றவர். எப்படி மக்களை கசக்கி புளிகிறாருன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் அப்ப பாத்தீங்களா எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப சொன்ன சொல்களை காப்பாற்றணும். வாக்குகள் கொடுக்கின்ற போது யோசிச்சு கொடுக்கணும். நான் நெடுக சொல்றான், கடனுக்கு சமம் வாக்குகள். அதைத்தாரன் இதைத்தாரன், நான் அதை செய்வேன் இது செய்வேன். இப்ப பாரு, உங்களை பாரு, இன்றைக்கு பாரு, நாளைக்கு பாரு, இன்றைக்கு உனக்கு நீ டிவி வாங்கணுடாப்பா, வாங்கடாப்பா டிவி. என்ன டிவி இல்லாம இருக்கிற எவ்வளோ இந்த நான் உடனே காசு அனுப்புறேன் டிவியை வாங்கிட்டு இவனுக்கு ஆசையை மூட்டி இவன் மனுஷிக்கும் சொல்லி பிள்ளைகளுக்கும் சொல்லி அது ஒழுங்கப்பா டிவின்ட்டு பேருந்து பார்த்தா சொல்றோம் நாளை நிரம்ப மாட்டான். நீ டிவியோட நீ இவ்வளோ நாளுமே தெரியும், நீ டிவி இல்லாமல் இருக்கிறாய். என்ன அனுப்புறோம் போடும், நீ அதை வாங்கு, நீ ஒரு இதை வாங்கி போடுவாதில்ல, என்ன ஒரு ரேடியோ இல்லாமல் பொழுதுபோக்கு அந்த வாக்குகளை கொடுக்குறது. இது வாக்கே கொடுக்காம வந்தது. இது வாக்கு கொடுக்காம வந்தது. நீ அடிக்கடி உதவி தூக்கி கொள்ளும். இதுகளெல்லாம் வாக்குகள் கொடுக்காம வந்தது. இதை பற்றி எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருந்தது. நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, சும்மா வந்து சேர்ந்தது. அப்போ வாக்குகள் தயவு செய்து கொடுக்காதேங்கோ. கொடுக்குற வாக்குகளை நிறைவேற்றுங்கோ. நிறைவேற்றாத வாக்குகளை ஏனப்பா கொடுக்குறீங்க? சும்மா மற்றவன் என்ன லூசனா இல்லை, கேட்டு இருக்கிறவன் அவனை லூசன் கூட, அவன் அப்பாவை பாவம். ஆகையினால வாக்குகளை கொடுக்காமல் தானம் செய்யுங்க, கொடுக்குறாங்க. மற்றது தக்க தருணமறைந்து உதவி செய்வன் தான் உண்மையான நட்பும் நண்பனும். கொஞ்ச காலத்துக்கு பிறகு நாங்களே வேண்டிடுவோம், ஆனால் இப்ப தேவைப்படுது வேண்டது காசு. எந்த நேரத்துக்கு இவனுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த நேரம் பார்த்து அதை செய்வன் தான் பெரியவன் வாழ்க்கையில், இல்லையே? அதுக்கு இது ஒரு எங்களுக்கு இது ஒரு தேவைப்பட்டது, அது வந்தது. அப்போ இது எங்களுக்கு உண்மையிலே அது தேவையாயிருக்கு. நாங்கள் எல்லாம் வாங்கி சுற்றி ஸ்டூடியோ எல்லாம் போட்டு எல்லாம் வச்சுக்கொண்டு இருக்கேன். இவர் கொண்டு வந்து தந்தால் இவர்கிட்ட என்னதுக்கு எங்களுக்கு இவே இப்போ எங்களுக்கு உதத்தாரே என்று தான் யோசிப்பேன். இதோடய நான் யோசிக்கையிலேயே பாட்ட வந்துட்டு அதிசயிப்பேன். அதுவும் என்ன பார்த்து பார்த்து பண்ணி உங்களுக்கு இதுதான் தேவை. என்ன முருகனுக்கு கண்ணாடி வேணும், கண்ணாடி வேணும்ட்டா கண்ணாடி, சங்கிளாஸ் வேணும்ட்டா சங்கிளாஸ். இதை கலட்டி போட்டு டக்கடி இதை போடுறது. இப்படி போட்டுட்டு இருந்தால் பாருங்க ஸ்டைலா இருக்கு. முருகன் ஸ்டைல் பார்க்கறதுல ஒரு ஆசை. நான் சொல்லுவேன் அடிக்கடி முருகன்ட்ட இது எங்கண்ட இதை திரையில போட்டு பார்க்கறோம். ஆனால் அவருக்கு என்னன்னு தெரிய முடியாது. நான் இதுல வீடியோ சொல்லவே இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு கொண்டு வந்துருக்கிறார். ஆனா சில பேர் வாங்கி போட்டு வாங்கினதும் தெரியாது, கொடுத்ததும் தெரியாது. அதை வெளியிலேயும் சொல்றதில்லை, நாங்கள் வாங்கினது எங்களுக்கு ஒன்று தந்தேன்னு சொல்லாமலும் இருக்கிறார்கள் நிறைய பேர். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எங்கள்கிட்ட உதவி தந்தோம்ப்பா, நாங்கள் ஒரு ஷர்ட் அது பேர் ரஜினிகாந்தும் செந்திலும் போன மாதிரி போகக்கூடாது. அவர் தான் மாப்பிள்ளையா நான் போட்டுக்கிற உடுப்பு ரெண்டெல்லாம் அப்படி இல்லை. என்ன உள்ளபடியோ அவர் வாங்கின இந்த அவற்றை ஒளியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். இந்த அவர் வாங்கின கண்ணாடியில் நான் இப்போ அழகாக இருக்கிறேன் பாருங்க. இது எந்த கண்ணாடி இல்லை, அவர் வந்தது. அவர் வாங்கி என்னை அழகாக்கி இருக்கிறார். அவருக்கும் ஒரு ஆசை, அதில் அவருக்கும் ஒரு இன்பம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன பார்த்து மற்றவர்கள் வடிவம் சொல். நேற்று ஒரு டாக்டர்கிட்ட போ, நான் பின்னேரம் எல்லாம் கிடக்கணும் வந்து போ. டாக்டர் பார்த்துட்டு கேட்டா, பொம்பளை டாக்டர், அவள் வயசு போனோம், என்னோட நிறைய நட்புடையவோ. பார்த்துட்டு நான் கழட்டி வச்சுட்டேன். அவட போய் மறந்தேன்னா இவ பார்த்துட்டேன். அந்த கண்ணா அதை இதில் கிடந்த பார்த்துட்டான். பார்த்துட்டு முருகன்டா என்னென்ன தம்பி ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுக்கிறீர்கள். ஓம் ஒரு லண்டன்லேருந்து எனக்கு ஒரு கொண்டு வந்தேன். முதல் போடுங்க பார்ப்போம். போட்டுட்டு ஐயோ வடிவா இருக்கு, நல்ல பிராண்டா இருக்குது. உண்மையில் நடந்த விஷயம். நேற்று பின்னேரம் 5:30 வேணுமென்றால் நான் ஆதாரம் இல்லைன்னா நான் கொண்டே காட்டுறேன், வாங்க கொண்டே கேட்டா ஒருக்கா போட்டு பார்க்கட்டான். என்ன போட்டு காட்டுட்டான் தானே கேட்டு நான் மரியாதைக்காக கிண்மெண்ட்லாம் கட்டி எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் அவட்ட போனேன். அவன் சங்கலாசை காண்டு நான் நெடுக போட்டுன்னு போகிறோம் மற்றதோட. இப்போ நல்லா இருக்குது, உங்களுக்கு வடிவாக இருக்குது, சரி நல்ல நீங்கள் போடுவாங்கன்னு சொல்லி விட்டான்.
அது எனக்கு என்ன மகிழ்ச்சி. நான் உடனே என்ன செய்வேன், உடனே அந்த உறவைத்தான் வாழ்த்தினேன். இன்றைக்கு இவ என்ன பார்த்து இவ என்ன ஆசைப்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவக்கு ஒரு சந்தோஷம். என்னிலே நிறைய வயது மூத்தவ எனக்கு அவ என்னோட நிறைய அன்பு, என்னுடைய கதைகள் எல்லாம், என்னுடைய அம்மா பற்றி எல்லாம் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் போது உங்களுக்கு அழகா இருக்கு தம்பி, வாங்க ஒரு போட்டு காட்டுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து பாட்டா. இன்றைக்கு இந்த உறவு தான் எனக்கு இங்கே வந்து கொண்டு வந்து தந்தாடி. இன்றைக்கு அவ என்ன இருக்கா போட்டு பார்க்க சொல்லி ஆசைப்படுறாவே என்று சொல்லி உண்மையிலேயே அவரை தான் வாழ்த்தினான். கடவுளை ஆசீர்வதிக்கணும் என்று வாழ்த்தினான். அப்படி சில விஷயங்கள் அப்படித்தான் சொல்றதோட செய்யணும். நினைக்காம செய்யறதுதான் உண்மையிலே. நாங்கள் நினையாம இருக்க எங்களுக்கு தேவைப்பட்டதை நினைத்து உணர்ந்து கொண்டாடுறதான் உண்மையான உதவி. அதுக்காக நாங்கள் இப்போ உதவி கேட்கவே இல்லை. ஆக்களை பேர் அது வேற இவங்க சொல்லி ஏதோ மசிய வைக்கிறாங்க போல. நாங்கள் அப்படி ஒன்றும் கேட்க மாட்டோம். ஆகையினால நாங்கள் இறைவனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கள். போயிட்டு வரோம்.